Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது RRB NTPC ஓட previous year question தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஃபுல்லா தமிழ் மீடியம் தமிழ் क्वेश्चंस தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எப்படி பயனுள்ளதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த மாதிரியான क्वेश्चन கேட்டிருக்காங்களோ அதே தான் உங்களுக்கும் கேட்க போறாங்க. உங்களுடைய டிசிப்ளின் இதே மாடல்ல தான் வரப்போகுது. அப்ப எந்தெந்த ஏரியாவில எல்லாம் क्वेश्चन கேட்டிருக்காங்க, எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चन வந்திருக்கு அப்படின்றது ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். இது நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த ஏரியாவில் எப்படியெல்லாம் क्वेश्चन வந்திருக்குன்றத ஒரு புரிதல் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 1/4/2021 நடந்தது, 3 மணி மதிய ஷிஃப்ட்டில் நடந்தது NTPC क्वेश्चन தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் தமிழ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க. கோடைகாலம் முடிவரும் நிலையில் பொதுவாக பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவு ஏற்படும். குறிப்பாக கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? அதுதான் கொஸ்டின்ஸ். இது மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பின்வரும் எந்த நாடு பிரிக்ஸ் குழுவினில் ஓர் உறுப்பினராக உள்ளது அப்படின்னா பிரேசில் இருக்காங்க. அப்போ இந்த ஆர்கனைசேஷனில் யாராவது புதுசாக சேர்ந்துருந்தாலும் இல்லை பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய இருந்தாலும் அந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டடானதை நீங்கள் பார்த்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு, ட்ராக் பால் என்பது பின்வரும் எந்த வகைப்பாட்டினை சாரும்? இது வந்து இன்புட் டிவைஸ். ட்ராக் பால்ன்றது இன்புட் டிவைஸ். MS சுவாமிநாதன் என்பவர் யார்? இவர் வந்து ஒரு வேளாண் அறிவியலாளர். பன்னாட்டு தீர்வுகள் வங்கி பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் இன் தலைமையிடம் எங்கு உள்ளது? இதுவும் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடானதான். அதில் உள்ள அது எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க CEO அவங்க அதோட தலைமையகம் எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. இதுதான் அது. நெக்ஸ்ட்டு, ஐசக் நியூட்டன் அவர்கள் வழங்கப்பட்ட இயக்க விதிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 3. ஃபர்ஸ்ட் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதின்னு சொல்லியிருக்கோம். தப்பி நதி அதனுடைய உருவாக்கத்தை எங்க உருவாகிறது, எந்த நதியிலிருந்து கேட்டிருக்காங்க. சாத்புரம். நெக்ஸ்ட், ரியோ 2016 கோடைகால ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் பூப்பந்தாட்டம் பேட்மிண்டன் தங்கம் வென்றவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு, நல்லா நோட் பண்ணிக்கணும். இது பேட்மிண்டனாக இருக்கட்டும், உங்கள் ரீசன்ட் டைமில் எக்ஸாம் நடக்க போகிற 1 இயருக்குள்ளே எந்த ஒரு ஸ்போர்ட்ஸு, அது டென்னிஸாக இருக்கலாம், இல்லை ஃபுட்பாலாக இருக்கலாம், இல்லை கிரிக்கெட்டாக இருக்கலாம், இதில் யாராவது நல்ல ஒரு அவார்டு வாங்குறாங்க இல்லை நிறையா இது பண்ணியிருக்காங்கன்னா அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி இதில் ஒவ்வொரு இதிலும் பேட்மிண்டனாக இருக்கட்டும், ஒற்றையர் பிரிவுனா ஒற்றையர் பிரிவு இது பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் நீங்கள் இது உங்களுக்கு தெரியணும். அதில் யார் வின் பண்ணாங்கன்னு தெரியணும், யார் கூட போட்டி போட்டான்னு தெரியணும், எங்கே நடந்து தெரியணும். இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளது வரக்கூடியது. ஓகேவா, இதை நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையும் இப்போ ஒலிம்பிக்லேயும் இந்த ஒலிம்பிக் இப்போ நடந்துச்சுன்னா அந்த இப்போ அடுத்து இப்போ 2025 என்ன நடக்க போகுது, இல்லை 26 இப்போ ஃபுட்பால் மேட்ச் இருக்கும், அது யார் நடத்துகிறா, எங்கே நடக்க போகுது, அந்த மாதிரி எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய சாம்பியன் ட்ரோஃபி அதில் யார் எங்கே நடக்குது, யார் நடத்துகிறா, அதே மாதிரி அதில் யார் வின் பண்ணுறா, அதில் யார் அதிக ஸ்கோர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே வரும். நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, எந்த அணுசக்தி உலை குஜராத்தில் அமைந்துள்ளது? குஜராத்தில் இருக்கிறது காக்ராபர். நெக்ஸ்ட்டு, பொதுவாக அமைச்சர்கள் குழுவானது யாருக்கு பதிலளிக்க கடமைப்பட்டது? மக்களவைக்கு தான். கூழாங்கல் என்ற திரைப்படம் 50வது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரோட்டர்டாம் 2021 டைகர் விருது வென்றது. ஓகேவா, இதில் வந்து இது மூவி ரிலேட்டடாக வரக்கூடியது. இதில் இருந்தும் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு சர்வதேச அளவில் ஒரு அவார்டு வாங்குது, ரொம்ப பாப்புலர் ஆகிருக்குன்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஆஸ்கார் அவார்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை ஒரு சினி ஃபீல்டு இருக்கவங்க யாராவது ஒரு ஆள் ஒரு பர்சனாலிட்டி ரீதியாக இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால இப்போ டிவிக்கே இருக்கு இல்லையா, தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அவங்கள பற்றியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் ஒரு ஆக்டர்,
இவங்களை பற்றியும் கொஷின்ஸ் வரும். அது எல்லாமே நீங்கள் கவனமாக ரெடி பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒரு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூப் டி இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது டெல்லி சாலோ என்னும் முழக்கத்தை அளித்தவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். அவங்க தான் இந்த இதை சொன்னவங்க. நெக்ஸ்ட், பின்வரும் எது ஒரு வெளியீட்டு சாதனமாகும்? மானிட்டர் தான் பார்க்க முடியும், அவுட்புட் வைஸ் சொன்னோம்ல அதான். கீழ்காணும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் இந்தியாவின் மாபெரும் கடலோர உப்பு நீர் ஏரி உள்ளது? அது வந்து ஒரிசாவில். நெக்ஸ்ட், இந்தியாவின் எந்த வைஸ்ராய் வெர்னாகுலர் பிராந்திய பத்திரிகை சட்டத்தை வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் முன்மொழிந்தார்? அது லிட்டன் பிரபு. அதே மாதிரி இது எந்த வருடம்னு கேட்பாங்க. இதே இதுலேயும் இந்த எந்த வருடம்னு ஒரு சில ஷிஃப்ட்டில் மாற்றி கேட்பாங்க, அப்படியே வரும். இந்தியாவின் எந்த பகுதி சதுப்பு நில காடுகள் காணப்படுகிறது? அதாவது அலைகளின் தாக்கம் கொண்ட கடற்கரை. ராஜாஜி தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? இது உத்தரகாண்ட். இப்போ இந்த ராஜாஜி தேசிய பூங்காவில் எது பாப்புலராக இருக்கோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொருதும் எந்த பூங்காவாக இருக்கட்டும், அந்த பூங்காவிலேயோ எந்த மாநிலத்தில் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன சிறந்தது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது பத்மாவதியின் ஆசிரியர் யார்? மாலிக் முகமது ஜெயசி. செயற்கை நார் எளிதாக தீப்பற்றக்கூடியது. இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் சீருடை தீப்பற்றாமல் இருக்க டேஸ் நெகிழியின் பிளாஸ்டிக் பூச்சு ஒரு படலமாக பயன்படுத்தப்படுகிறது. மெலமைன். எந்த ஆண்டு படித்த வேலையில்லா இளைஞருக்கு சுய வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா செயல்படுத்தப்பட்டது? 1993. இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த யோஜனா ரிலேட்டட் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மேக்ஸிமம் இந்த மாதிரி கேட்பாங்க. எந்த வருடம், அந்த டேட்டோட சிலது டேட்டோட கேட்பாங்க, சில நேரம் எந்த வருஷம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது எதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்றதும் கேட்பாங்க. இதில் நீங்கள் பார்க்கும்போது படித்த வேலையில்லா இளைஞருக்கு சுய வேலை வாய்ப்பாக உருவாகிறதுக்கு என்ன இது யோஜனா அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அதுக்கான வருடம் டேட்டு அந்த மாதிரி தான் வரும், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா அதனுடைய முதல் செயற்கைக்கோளை எப்போது விண்ணில் ஏவியது? ஃபஸ்ட்டு ஓகேவா, 19 ஏப்ரல் 1975. இது என்னது? ஆரியப்பட்டா. ஓகே, அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஒவ்வொருதுலையும். அடுத்ததில் ஃபஸ்ட்டு போன செயற்கைக்கோள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் ரயில்வேயோடைய ரெகுலராக கேட்கக்கூடிய பேட்டர்னே அதான். அடுத்து 1948 இயர்லி இண்டஸ் சிவிலைசேஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? எர்னஸ்ட் மெக்கே. தாராளமயமாக்கப்பட்ட பரிமாற்று வித மேலாண்மை அமைப்பு லிபர்டைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்தியாவில் எந்த வருடம் நிறுவப்பட்டது? 1992. ஹைதர் அலி எதன் ஆட்சியாளராக இருந்தார்? மைசூரில் தான் இருந்தார் அவர். பின்வரும் சிந்து சமவெளி நாகரிக இடங்களில் எது நீர் தேக்கங்களின் சான்றுகளை கொண்டுள்ளது? தொலைபீரா. அங்கே தான் நீர் தேக்கம் உள்ளதா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு இருக்கும், இதை பற்றி நீங்கள் தெரியணும். புவியை எந்த பக்கத்தில் மாக்மா என்னும் எரிமலை குழம்பு மிகுதியாக காணப்படுகிறது? மெண்டல். இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா மெண்டல் இருக்கு, ஆனால் மெண்டல் இதுதான் இருக்கு. ஓகே, பின்வருவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என விரிவாக்கப்படுகிறது? அடிப்படை உரிமைகளை தான் இந்த ஆன்மான்னு சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா. எந்த தாவரம் பச்சை தங்கம் அதாவது கிரீன் கோல்டு என்று குறிப்பிடப்படுகிறது? இதை வந்து மூங்கில் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பச்சை தங்கம்னு சொல்கிறோம். நாம் த்ரோலிங் மடாலயம் என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கர்நாடகா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாப்புலரான பிளேஸும் கேட்பாங்க, அது உள்ளது. VLCC ஃபெமினோ மிஸ் இந்தியா வேர்ல்டு அதாவது 2020 வெற்றியாளராக முடிசூடி கொண்டவர் யார்? மனசா வாரணாசி. அவங்க வந்து வாரணாசியில் உள்ளவங்க.
இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலும் இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே வரக்கூடிய ஒரு கொஷின் தான். மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இதில் வரக்கூடியது. அதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்றத கேட்பாங்க. அது ஏதாவது நடந்திருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட், இந்திய அரசமைப்பின் பின்வரும் எந்த சட்டப்பிரிவு சிறுபான்மையினர் பாதுகாப்பை கையாளுகிறது? சட்டப்பிரிவு 29. நெக்ஸ்ட், பின்வருவற்றில் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட தேசிய பூங்கா எது? கஜிராஹோ நேஷனல் பார்க். இது எங்க இருக்குன்னு வைப்பாங்க. ஓகேவா, அதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அசாம். உலகிலே சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 500 சிக்ஸர்களை அடித்த முதல் விளையாட்டு வீரர் யார்? அது வந்து கிறிஸ் கெயில். இந்த மாதிரியும் கிரிக்கெட் சம்மந்தமானது, அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். இரவு வானத்தில் மிகவும் பிரகாசமாக இருக்கும் கிரகம் எது? எது? வெள்ளி, வீனஸ். பின்வரும் எந்த மாநிலத்தில் இந்தியாவில் ஒரே கடல் விமானப்படை அருங்காட்சியகம் அமைந்துள்ளது? அது வந்து கோவாவில் இருக்கு. PSLV டெக்னாலஜி C-37 வெற்றிகரமாக டேஸ் செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று சூரியனை ஒத்தியங்கி சுற்றுப்பாதையில் செல்கிறது. 104 பண்ணியிருக்கு. ஓகே, அந்த டைமில் இப்போ ஏதாவது புதுசாக பண்ணியிருந்தாலும் எத்தனை இது இருக்குது, இதெல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டடாக வரும். அந்த மாதிரி இது கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடியது. கீழ்காணும் எந்த வகை காடுகளில் உள்ள தாவரங்களின் மரங்களில் வேர்கள் நீர்க்கடியில் மூழ்கி இருக்கும்? சதுப்பு நில காடுகள். பிரதான் மந்திரி கிரிஜி சம்பதா யோஜனா எதன் மீதான முதலீட்டு பெருக்குவதற்கான ஒரு பிரதான திட்டமாகும்? உணவு பதப்படுத்துதல். இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரியும் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஸ்கீம்லேருந்து யோஜனாவிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் இப்படி தான் கேட்பாங்க, இந்த மாடலில் தான் கேட்பாங்க. இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு ஜிகே படிக்கிறீங்கன்னா இந்த மாடலில் தான் வரணும். இப்போ இதை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதே மாடலில் தான் நீங்கள் படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படியெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் எப்படி கேட்டால் நீங்கள் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். ஒரு இந்து கோயிலில் எந்த பகுதி அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் ஒன்று கூடுவதற்கான இடத்தினை கொண்டுள்ளது? அது பேர் மண்டபம் சொல்லுவாங்க. அதுதான். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 39 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒரே செட்டில் வந்தது தான். ஓகேவா, இது எல்லாமே ஒரே செட்டில் கேட்டது. நீங்கள் நேர்மலாக பார்க்கலாம் 30 கொஸ்டின் தான் வருன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்படி இல்லை, ஒவ்வொரு இந்த மாதிரி கூடி வரலாம். ஒரு செட்டில் கூடி வரலாம், ஒரு செட்டில் 30 வரலாம், 35 வரலாம். இந்த மாதிரி மாறி மாறி வரலாம். நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. வாழ்க வளமுடன், சிறப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் ஜாப்பை நீங்கள் தான் வெற்றி வர முடியும். அதுக்கு சரியாக முயற்சி பண்ணுங்கள். உங்களை மாதிரியே நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.